இன்று நாம் சோனம் வாங்கிங் சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் அவருடைய உயிர் போராட்டத்திற்கு ஆதரவான ஒரு அறப்போராட்டம் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில சமூக ஆர்வலர்கள் ரீதியா நம்ம இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணுங்கிறது இயல்பாவே சங்ககால இலக்கிய காலத்திலிருந்து இது ஒரு போர் குடிக்கான ஒரு சமூக மக்கள் தான் இங்க வாழ்ந்திருக்காங்க வரலாறு சொல்லு. அதுதான் பிரிட்டிஷ் காலத்துல கூட ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கிறது முதல் போராட்டங்கள் இந்த மண்ணுகள்ல தான் நடந்தது. இந்த வரலாறுகள் எதற்காக சொல்ல வரோம்னா, இன்னைக்கு சோனம் வாங்கிங் எங்கோ இருக்கக்கூடியவர் அவருக்கு ஏன் இங்க குரல் கொடுக்காங்க அங்க ஒரு மிக பெரும் கேள்விகள் இன்னைக்கு பரவலாகவே எழுப்பப்படும். என்னிடமே பல பேர் கேட்டாங்க, ஏன் இந்த போராட்டத்தை நீங்க நடத்துறீங்க? அவர் போராட்டங்கிறது அவர் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக போராடல, அவர் பணத்திற்காக போராடல, அவர் வீட்டு பிள்ளைகளுக்காக போராடல, அவர் எந்த சுயநல போக்குக்காகவும் அவருடைய போராட்டம் இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டு நடக்கப்படல. முழுக்க முழுக்க அவர் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடுத்த தலைமுறையுடைய நலனுக்காக தன் உயிரை இன்னைக்கு பணயம் வைத்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்க. நம்ம இயல்பாவே ஒரு நாள் ஒரு விரதம் ஏதோ ஒரு ரீதியில பட்டினி கிடக்கணும்னா நம்ம உடம்பு என்ன மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுது? அதிகபட்சம் 2 நாட்கள் ஏதோ ஒரு சூழல்ல நம்ம உணவின்றி வாழலாம். இன்னைக்கு அவர் ஒரு நல்ல தரமான நல்ல குடிநீரை குடிச்சுட்டு அவர் இந்த போராட்டத்தில் இல்லை. இயல்பா உப்பு தண்ணீரை குடித்து விட்டு இன்றோடு 19வது நாட்களாக இன்னைக்கு காலையில அவர் கட்டாயத்தின் பேரில் அவரை கைது செய்யப்பட்டு இன்னைக்கு டெல்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. இன்று வரை இந்த நிமிடம் வரை அவர் வாயில உணவு உட்கொள்ள வைக்க முடியல. மருத்துவத்திற்கு அவர் சம்மதிக்கல. எந்த ரீதியான ஊட்டச்சத்துக்களோ உணவு மருந்துகளோ எதன் ரீதியாகவும் அவர் நான் உட்கொள்ள மாட்டேங்கிற ரீதியாக அவருடைய போராட்டம் தொடர்ந்தது. எதற்காக இந்த போராட்டம்? இந்த நீட் தேர்வு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அதற்கு முறைகேடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டார். இந்த தடவை அது உச்சகட்டமா போயிட்டு எவ்வளவு கடினமாக இந்த குழந்தைகள் இன்னைக்கு படிச்சு அவர்கள் ஒரு வருடம் அல்ல, சில குழந்தைகள் பல வருடம் படித்து இந்த நீட் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. எவ்வளவு கனவுகளோடு எவ்வளவு தாய் தகப்பன் அவங்களுடைய உழைப்பு ஒட்டுமொத்த உழைப்பை அவங்க செலுத்தியிருக்காங்க. கோடிக்கணக்கிலாக பணங்களை வைத்திருக்கிற பண முதலைகள் எனக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருந்தாங்க ஐயா. அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி அவர்கள் குழந்தைகள் இன்னைக்கு இலகுவா எதுவுமே படிக்க வேண்டாம், 1 வருடம் படிக்க வேண்டாம், 2 வருடம் படிக்க வேண்டாம், கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடும். அந்த கொஸ்டின்ல ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போய் இன்னைக்கு எழுதி அவர்கள் பாஸ் ஆகக்கூடிய சூழலுக்கு தள்ளது. அப்ப இதற்கு இந்த முறைகேடுகளுக்கு யார் காரணம்? இந்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் காரணம். இந்த தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அவர் தானே அதுக்கு பொறுப்பெடுக்க முடியும். அந்த பொறுப்பெடுத்து அவர் பதவி விலகணும் வாங்குறதா மைய கோரிக்கை. அந்த வகையில மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இந்த மண் இயல்பாகவே ஒரு போர்க்குணமிக்க மண், வஉசி இருந்த மண், இன்னைக்கு பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் தந்த மண். இந்த மண்ணில் நாங்கள் சோனம் வாங்சிக்காக ஒரு அடையாள ரீதியான ஒரு போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கவில்லை. இது ஒரு துவக்க நிலை போராட்டம். அவருடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் மண் சார்ந்த மக்கள் சார்ந்த போராட்டம் கண்டிப்பாக இதோடு நின்று விடாது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கண்டிப்பாக மிகப்பெரும் மக்கள் போராட்டம் இதோடு வலிமையாக இதோடு ஒருங்கிணைந்த சக்தியாக நாங்கள் முன்னெடுப்போம். எங்கள் கோரிக்கை சோனம் வாங்சு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டமும் தொடரும் என்று கூறி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.